அந்தணராக பார்வதி தேவியின் குடிலுக்கு செல்லும் சிவபெருமான் சர்வங்களை படைத்து சர்வேசராக விளங்கும் எம்பெருமான் பக்தர்கள் அளிக்கும் பொருள்களால் மகிழ்ச்சி அடையாமல் அவர் மீது கொண்டுள்ள அன்பு மற்றும் பக்தியால் மட்டுமே மகிழ்ச்சி அடையக்கூடியவர் என்று முனிவர்கள் கூறினார்கள். இறைவன் சிவபெருமான் அனைத்து இன்ப துன்பங்களையும் கடந்தவர் ஆவார். அவர் எல்லா கொண்டாலும் எதிலும் மற்றும் இல்லாதவர் என அந்த வயோதிக முனிவர் கூறினார். அவர் கூறி முடித்ததும் அதில் அடங்கியுள்ள தத்துவங்கள் யாவும் அறிந்து கொண்டார். பார்வதி தேவி ஏனெனில் தவம் புரிய வந்ததும் நாம் இன்றளவும் எளிமையான உடைகள் இல்லாமல் இளவரசி போன்ற உடையுடன் இந்த வனத்தில் இருப்பது தவறு என உணர்ந்தார். இனி மேற்கொண்டு மனதில் நினைத்த வினையானது முழுமை பெறும் வகையில் இதுபோல அலங்கார உடைகளையோ ஆடைகளையோ அணிய மாட்டேன் என்று கூறினார். இதனால் வரை நான் செய்த வந்த பிழையே உணர்த்தியமைக்கு மிக்க நன்றி என கூறிய தேவி தான் அணிந்து இருந்த ஆபரணங்களை கலைந்து அதை சிவலிங்கத்தின் முன்னிலையில் வைத்து தான் இழைத்த பிழையை மன்னித்தருள வேண்டும் என தன்னுடைய மனதிற்குள் கூறிதான் வாழ்ந்து வந்த குடிலுக்கு செல்ல முற்பட்டார். அவர் குடிலுக்கு செல்ல முற்படுகையில் மற்றொரு முனிவர் தங்களின் உடமையான சிவலிங்கத்தை தாங்கள் எடுத்து செல்லலாம் என கூறி சிவலிங்கத்தை எடுத்து கையில் கொடுத்தார். தங்களின் எண்ணம் இனிதே ஒரு நன்முறையில் சுத்தமாகும் என வாழ்த்து கூறி அனுப்பினார். தேவர்களுடன் இருந்த அசுர வீரன் பல தேவர்களின் உரையாடல்களை உன்னிப்பாக கவனித்தார். இருப்பினும் எவ்விதமான தகவல்களும் கிடைக்க பெறாமல் இருந்தார். இறுதியில் அங்கு இருந்த தேவர்கள் ஒருவர் நாம் சிவபெருமானின் திருமணத்தை காண முடியாதவர்களானோ என கூறி வருந்தி நின்றார். அதை அங்கிருந்து கேட்ட தேவ உருவத்தில் இருந்த அசுரனுக்கு தான் வேண்டி வந்த தகவல்கள் கிடைக்கப்பெற்றவனாக தன் மண்ணை காண விரைந்தான். தேவியும் முனிவர் கொடுத்த சிவலிங்கத்தை பெற்றுக்கொண்டு அவ்விடத்தை விட்டு அகன்று சென்றார். பின் அங்கு இருந்த முனிவர்கள் யாவரும் தன் சுய உருவத்தை பெற்றார்கள். அதில் வயோதிக முனிவராக இருந்தவர் எம்பெருமானான சிவபெருமான் ஆவார். மற்றவர்கள் யாவரும் ஒரு நாரதரும் ததிசி முனிவர் மற்றும் நந்தி தேவர் ஆவார்கள். குடிலுக்கு வந்த பார்வதி தேவி தனது அலங்கார உடைமைப்பை கலைத்து எளிமையான காவி நிறம் கொண்ட உடையை அணிந்து எம்பெருமானான சிவபெருமானை நினைத்து பாடல்கள் பாடி தியானம் மேற்கொள்ள தொடங்கினார். தேவ உருவத்தில் இருந்த அசுரன் தன் வேந்தனான தரகாசுரனை கண்டு தேவர்கள் இதுவரை கொண்டுள்ள அமைதிக்கான காரணத்தை, அதாவது தேவர்கள் சிவபெருமானும் பார்வதி தேவியின் இணைவையும் எதிர்பார்த்து காத்து உள்ளனர் என்று கூறினார். இச்செய்தியை கேட்ட தரகாசுரன் தேவி பார்வதியை கொல்ல வேண்டும் என எண்ணினான். இருப்பினும் நான் சுக்கிராச்சாரியருக்கு வாக்களித்துள்ளேன், என்ன செய்வேன் என்று சிந்தனையில் ஆழ்ந்தேன். சிவபெருமான் தாத்யாயனி தேவியின் இணைப்பை பிரித்தவாறு இவர்கள் இணைப்பையும் நாம் பிரிக்க வேண்டும். அதனால் தகுந்த முறையில் திட்டமிட்டு இமாவனின் மகளாகிய பார்வதி தேவியை மட்டும் தனியே அழிக்க வேண்டும் என எண்ணினார். பின் தன்னுடைய ஒற்றர்கள் மூலம் பார்வதி தேவி பற்றி தகவல்கள் யாவும் அறிந்து வர தரகாசுரன் ஆணையிட்டான். எம்பெருமானான சிவபெருமான் ஒரு பயண கலைப்பால் உள்ள முதிய அந்தனர் போன்று உருவம் தரித்து பார்வதி தேவி குடியில் அமைந்துள்ள பகுதிக்கு சென்றார். குடிலின் வெளிப்புறத்தில் இருந்த தோழிகள் வயதான அந்தனரை கண்டனர். அவர்கள் தங்களுக்கு ஏதாவது உதவ வேண்டுமா என்று வினாவினார். வெயிலின் உஷ்ணத்தால் தாங்கள் மிகவும் சோர்வாக உள்ளீர்கள். தாங்கள் எங்கள் தேவி இருக்கும் குடிலுக்கு வருகை தந்து சிறிது ஓய்வு எடுத்து பின் தங்களின் பயணங்களை தொடரலாம் என கூறி அழைத்து சென்றனர். தனது தோழிகள் மூலம் முதிய அந்தனர் வருகை அறிந்த தேவி பார்வதி அவருக்கு தேவையான உணவுகளை எடுத்து தயார் நிலையில் வைத்திருந்தார். எம்பெருமனான முதிய அந்தனர் தேவி பார்வதி இருக்கும் குடிலை அடைந்தார்.
எம்பெருமானான சிவபெருமானுக்கு பார்வதி தேவி தம் கையால் சமைத்த உணவுகளை பரிமாறினார். பார்வதி தேவி தான் தங்கியிருக்கும் குடியில் அடைந்த பலருக்கு பலமுறை உணவுகளை பரிமாறினார். சிறிய குழந்தைகள் முதல் பல முதியவர்கள் இவ்வழியாக செல்லும் போது தேவியின் குடியிற்கு வந்து உணவு உண்பார்கள். மேலும் தாகம் தணிக்க நீர் அறிந்து செல்வார்கள். இருப்பினும் இந்த முதிய அந்தனருக்கு நான் உணவு பரிமாறும் போது எல்லையில்லா மகிழ்ச்சியும் ஆனந்தம் உண்டாயிற்று. காரணம் என்னவென்று புரியவில்லையே என்னை எண்ணினார் தேவி. மேலும் தேவியின் கைகளால் உண்ட உணவினால் அவரது பயணம் களைப்பு நீங்கி புத்துணர்ச்சி பெற்றார். அந்த முதிய அந்தனரின் முகத்தில் கண்ட மகிழ்ச்சியை எண்ணி மிகவும் ஆனந்தம் கொண்டார். தேவி பார்வதி உணவு உண்ட சிவபெருமான் தனது திருவிளையாடலை தொடங்கினார். அந்தனருக்கு பணிவிடை செய்யும் பார்வதி தேவி. அந்தனராக வந்த சிவபெருமான் உணவு உண்ட பிறகு பார்வதி தேவிக்கு நன்றி கூறி தன் பயணத்தை தொடர தொடங்கினார். ஆனால் பார்வதி தேவி தங்களின் பயணத்தில் தான் குறுக்கிவிடுவதற்கு, என்னை மன்னியுங்கள், தாங்களோ பிரயாண களைப்பால் மிகவும் சோர்வாக உள்ளீர்கள். தாங்கள் எங்களுடன் இந்த குடியில் தங்கி தங்களின் களைப்பை நீங்கிய பின் ஒரு பயணத்தை தொடரலாமே என்று கூறினார். அந்தனரும் இத்தருணத்திற்காக காத்திருந்த போல் சிறிது சிந்தித்து பின்பு அங்கு தங்குவதற்கு சம்மதித்தார். அவர் உறங்குவதற்கான ஏற்பாடுகளை தேவி பார்வதி தனது தோழிகள் மூலம் முன்னரே ஏற்பாடு செய்திருந்தார். முக்காலம் உணர்ந்த முதிய அந்தனர் உருவத்தில் இருக்கும் எம்பெருமானே கொஞ்சம் சிவபெருமானின் தேவி பார்வதி முன்பே தாயார் நிலையில் இருக்கும் வசதிகள் மிக படுக்கையை காட்டி தாங்கள் ஓய்வெடுக்க கூறினார். ஆனால் அந்தனரோ ஒரு வசதிகள் கொண்ட, அதாவது காட்டில் உள்ள வலிமையான மூங்கில் குச்சிகளால் செய்யப்பட்ட கட்டிலில் இதமான விரிப்பான் மற்றும் தலையன்களை விடுத்து தேவி எப்போதும் நித்திரை கொள்ளும் தரைத்தளத்தில் சிறிய விரிப்பானை விரித்து அதன் மீது துயில் கொண்டார். அந்தனரான எம்பெருமான் தேவி எவ்வளவு கூறியும் அவர் தரைத்தளத்தில் துயில் கொண்டார். அவருடைய பயண களைப்பால் கால்கள் மிகுந்த வலி ஏற்பட்டு இருக்கும் என எண்ணிய பார்வதி தேவி அவரின் கால்களை வருடியபடி அவருக்கு அருகில் இருந்தார். பயண களைப்பால் ஏற்பட்டு இருக்கும் சோர்வு சிறிது காலம் நித்திரையும் நீங்கி எழுந்த அந்தனரை கண்ட பார்வதி தேவி அவருக்கு அருந்துவதற்கான தண்ணீர் கொடுத்து அவரை பற்றி விசாரிக்க தொடங்கினார். அந்தனரே, தாங்கள் யாரென்று கூறவில்லையே. இந்த முடியாத வயதிலும் தாங்கள் இம்மலையை கடக்க காரணம் என்ன? தங்களை சார்ந்தவர்கள் யாரேனும் உண்டா என வினாவினார் பார்வதி தேவி. அந்தனர் உருவத்தில் இருந்த எம்பெருமான், தனக்கென்று யாருமில்லை, நான் ஒரு ஏழை அந்தனர் ஆவேன். வயது முதிர்ச்சி அடைந்தாலும் இந்த பசியானது விட்டப்பாடு இல்லை. என்னை யார் அமர வைத்து வேண்டிய உணவுகளை அளித்து பார்த்து கொள்வார்கள். அதனால்தான் நான் ஊராக சென்று கொண்டு இருக்கிறேன் என்றார். இவ்வூரின் வழியாக வரும்போது தங்களின் தோழி மூலமாக இக்குடியிலே அடைந்தோம். இனி மேற்கொண்டு தாங்கள் ஒரு உணர்ந்ததே என்று தனது வாழ்க்கை பற்றி விவரங்களை முதியவர் தேவியிடம் கூறினார். முதியவர் வடிவத்தில் இருந்த எம்பெருமான் அந்தனருக்கான காரணங்களை உரைத்த பின்பு தன் உண்மை உருவத்தை காட்டாமல் தேவியிடம் தான் வந்த காரணத்திற்கான கேள்விகளை கேட்க தொடங்கினார். அதாவது, தேவி என்னை பற்றிய தகவல்களை நீ அறிந்தாய் அல்லவா, உன்னை பற்றி கூறும் என்று அந்தனர் கூறினார். மேலும் இந்த வயதில் நீ மேற்கொண்டு வரும் தவத்திற்கும் உனது அகவைக்கும் பொருத்தமென்று நீர் இறைவனுக்கு செய்யும் பூஜையாலும் எளியவருக்கு வேண்டும் உதவுகளை செய்வதாலும் உன் மீது கொண்ட அக்கறையாலும் நான் கேட்கின்றேன் என்றார்.
உடலை வருத்தி கொண்டு கடுமையான தவம் மேற்கொள்ளும் வயது உனக்கில்லை. உன் வயது பெண்கள் அழகான ஆபரணங்களை மற்றும் ஆடைகள் யாவும் அணிந்து மகிழ்ச்சியுடன் அழகான தோற்றத்துடன் இருக்கின்றார். ஆனால் நீரோ எவ்விதமான அலங்காரமும் இன்றி எளிமையான உடைகள் அணிந்து கொண்டு இருக்கிறாய். இது உன்னுடைய அழகிற்கு ஏற்ற அலங்காரம் அல்ல என்றார். அந்தனரிடம் கோபம் கொள்ளும் பார்வதி தேவி. அந்தனராக இருக்கும் சிவபெருமான் பார்வதி தேவியிடம் இனிமையான ஓசைகளை எழுப்ப வேண்டிய வளையல் மற்றும் கொலுசுகள் என்று கை மற்றும் கால்களில் மலர் வளையங்கள் இருப்பதும் மலர்களால் அழகாக ஒதுக்க வேண்டிய கூந்தல மலர்ந்து இருப்பதும் போன்ற கோலம் யாருக்காக தேவி? உன்னுடைய மனதில் நீர் கொண்டுள்ள எண்ணம் தான் என்ன? அல்லது உன் மனதிற்கு ஏற்ற நாயகனை அடைய இது போன்ற கோலம் கொண்டுள்ளாய் எனில் இதை இக்கணமே நிறுத்திக்கொள். இது உன்னுடைய அழகான உருவத்திற்கு ஏற்றதல்ல என்று கூறினார். மேலும் மலரானது தன்னை வேண்டுபவரை என்றும் தேடி செல்வதில்லை. இருப்பினும் மலரை வேண்டுபவர் தானே வந்து அதனை எடுத்துக்கொள்வான். அவன் விரும்பிய மலரில் ஏதேனும் குறைகள் இருப்பினும் அதை பொருட்படுத்தாமல் அதை அவனிடமே வைத்து கொள்வான். நீர் மேற்கொண்ட இந்த கடுமையான தவத்தால் உன்னுடைய தேகம் பொலிவிழுந்து காணப்படுகிறது. இதற்கான காரணத்தை சொன்னால் நான் அதை கேட்டு மனமகிழ்ச்சி கொள்வேன் என்று கூறினார் முதியவரான அந்தனர். அந்தனர் கூறிய யாவற்றையும் கேட்ட பார்வதி தேவி எதையும் உரைக்காமல் அமைதி காத்தார். மேலும் அவர் கொண்ட ஒரு நாணத்தால் முதியவரிடம் உரைக்க வார்த்தைகள் எதுவும் இன்றி வெக்கத்தால் தலை குனிந்தவாறு தான் தங்கியிருந்த குடிலின் மறைவுக்கு சென்று தன் தோழிகள் மூலம் முதியவரின் கேள்விக்கு தேவையான பதில்களை தெரிவிக்க செய்தார். பார்வதி தேவியின் தோழியோ அரச குடும்பத்தில் பிறந்து சகல சௌபாகியத்துடன் வாழ்ந்த பார்வதி தேவி தாம் மனதில் மையல் எண்ணம் உருவாக காரணமாக இருந்த தன் மனதை கவர்ந்தவரான இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களிலும் இருப்பவரான மேலும் கைலாய மலையில் வீற்றிருக்கும் சர்வேஸ்வரான சிவபெருமானை அடைவதற்காக தேவி கடுந்தவம் புரிகின்றார் என்று தேவியின் தோழிகள் கூறினார்கள். பார்வதி தேவியின் தோழி கூறியதை கேட்ட அந்தனர் பார்வதி தேவியை நோக்கி, தேவியுன் தோழி கூறுவன யாவும் உண்மையா என கேட்டார். தேவியோ ஆம், என் தோழி உரைத்தது யாதும் உண்மையே என கூறினார். தேவி கூறியதை கேட்ட அந்தனரோ, நீ விரும்பிய யாவும் இனிதே நடைபெற என்னுடைய வாழ்த்துக்கள் என கூறினார். பின்பு தேவியிடம், நான் என்னுடைய பயணத்தை தொடங்குவது உசிதமாகும். மேற்கொண்டு நான் இங்கு இருக்கும் பட்சத்தில் நம் நட்பு முறிவுபடலாம் என கூறி பயணத்தை தொடர ஆரம்பித்தார். உடனே பார்வதி தேவி, ஏன் தாங்கள் இக்கணமே செல்கின்றீர்கள் என கேட்டார். அதற்கு அந்தனர், சிறிது நேரம் பழகினாலும் உன்னுடைய நற்குணங்களால் நம்மிருவருக்கும் இடையே சிநேகிதம் உண்டாயிற்று. இனி நான் அந்த சிநேகிதத்தை சிதைக்க விரும்பவில்லை தேவி என்றும் கூறினார். என் இவ்விதம் உரைக்கின்றீர் என தேவி கேட்டார். ஏனென்றால் நம்மிடம் பழகிய ஒருவர் சரியானதோர் முடிவு எடுக்காமல் தவறான முடிவுகளால் துன்பப்பட்டு போகிறார் என்பதை அறிந்தவர் அவரை காப்பாற்ற வேண்டுமல்லவா? உயர்ந்த குலத்தில் பிறந்த நீ குலம் தெரியாத அந்த சிவனை மணப்பதா என்று கூறினார். பொறுமையுடன் கேட்டு வந்த பார்வதி தேவி பொறுமை தாங்காமல், தாங்கள் கண்ட குறைகள் யாவை என்றும் கோபம் அதே சமயம் நிதானமாகவும் கேட்டார். தேவி, நீர் இவ்வளவு கடுமையாக தவம் செய்யும் முன் விருப்பமானது எப்படி உள்ளதெனில் அழகான வாசனை கமலும் மலர்கள் இருக்க காகித மலர்களை தலைக்கு சூடுவது போல் உள்ளது. அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த இரத்தத்தை விடுத்து எருது வாகனமாகவும் பிரபஞ்சத்திற்கு ஒளி அளிக்கும் சூரியனை விடுத்து இரவில் மினுமினுக்கும் பூச்சிகளை விரும்புவதா? புனித ஆற்றின் நீர் இழுக்க குடிக்க மறுத்து கிணற்று நீரை குடிப்பதை போன்று விசித்திரமாக உள்ளது உனது விருப்பம் என்று கூறினார்.
தேவராக மாறி செல்லும் அசுரன். எம்பெருமானான சிவபெருமானுக்கு பார்வதி தேவியின் ஒவ்வொரு செயலாலும் அவர் மீது கொண்ட சினம் குறைந்து கொண்டே இருந்தன. ஏனெனில் பார்வதி தேவியின் ஒவ்வொரு செயல்களும் சதியின் செயல்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டவையாக இருந்தன. நாராயணன் சிவபெருமான் முன் தோன்றி வணங்கி பார்வதி தேவிக்கு தான் உதவியதை பற்றி கூறினார். ஆனால் தேவியோ இனி மேற்கொண்ட தனக்கு உதவ வேண்டாம் என்று தன்னிடம் கூறிவிட்டார். அதனால் இனி தாங்கள் மேற்கொண்ட தேவிக்கு எவ்விதமான இன்னல்களையும் தோற்றுவிக்க வேண்டாம் என கூறினார். நாராயணன் எனில் பார்வதி தேவி என் சகோதரி என்று கூறினார். சுக்கிராச்சாரியார் தனது சீடர்களில் சிறந்தவரான தரகாசுரின் கோரிக்கையை ஏற்று அசுரர்களில் ஒருவரை தேவராக மாற்றி தேவர்கள் உள்ள சிறைக்கு சென்று அங்கு நிகழ்வற்றை அறிந்து வருவதாக என கூறினார். பின்பு ஒரு குருவிடமும் தனது குலவேந்தரான தரகாசுரனிடம் ஆசி பெற்று ஒற்றை பணியை செல்வேன் செய்ய சென்றான். தேவ உருவத்தில் இருந்து அசுரன். எம்பெருமானான சிவபெருமான் ஒரு நாராயணனிடம் யாம் அளிக்கும் இன்னல்கள் யாவும் பார்வதி தேவிக்கு முந்தைய பிறவிகள் இழைத்த தவறிலிருந்து எது சரியானது எது அனர்த்தம் என புரிய வண்ணம் அமையும். ஏனெனில் பார்வதி தேவி என்னில் சரிபாதி. பார்வதி தேவி தான் யாரென்றும் அறிய பொருட்டும் என் சோதனைகள் யாவும் தொடரும் என கூறினார். பார்வதி தேவி இன்னல்களுக்கும் ஆட்படும் போது தன்னுள் இருக்கும் சக்தியை அவரால் உணர இயலும். ஏனில் எண்ணில் பாதியான பார்வதி தேவி தான் யார் என்று அவர்கள் உணர்தல் மிகவும் அவசியமாகும் என சிவபெருமான் நாராயணனிடம் கூறினார். நாராயணன் ஒரு புன்முறுவலுடன் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் மகாதேவரே என கூறினார். ஏனில் என் சகோதரியான பார்வதி தேவி எண்ணில் பாதி என தாங்கள் கூறியமைக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் என்றார். மேலும் தாங்கள் யோகி வடிவம் விடுத்து தம்பதியாவீர்கள் என கூறினார். இனி இந்த பிரபஞ்சம் புதியதொரு முயலை கண்டு புத்துணர்ச்சி அடைந்து செழுமை பெறும் என்று கூறினார். எம்பெருமானான சிவபெருமான் இவை யாவும் கேட்டு அமைதி கொண்டு இருந்தார். தேவி பார்வதி தன்னை உணரும் பட்சத்தில் எடுத்த எண்ணத்தில் வெற்றி பெற்றால் மட்டுமே என்னை அடைய இயலும் நாராயணா, இதை என்று தாங்கள் ஒரு நினைவிற்கொள்ள வேண்டும் என்றார். ஆனால் நாராயணோ எவ்விதமான ஐயமின்றி என் சகோதரி தங்களின் பதியாவர் என்று கூறி தான் விடைபெற அனுமதி பெற்று அவ்விடத்தை விட்டு மறைந்து சென்றார். மாறுவேடத்தில் இருந்த அசுரன் அடைத்து வைக்கப்பட்ட தேவர்கள் இருந்த சிறைக்கு சென்று அங்குள்ள தேவர்களின் ஒருவராக நின்று அவர்களின் பேச்சை கவனித்தான். இருப்பினும் தேவர்கள் யாவரும் பேசாமல் அமைதி கொண்டு இருந்தனர். அவர்களிடம் பேச்சை தொடர்வதற்காக சர்வம் படைத்த சர்வேஸ்வரர் நாங்கள் அடையும் இன்னல்களை தாங்கள் இன்னும் அறியவில்லையா? எப்பொழுது நாங்கள் இந்த சிறையிலிருந்து வெளியேறுவோம் என தேவ ரூபத்தில் இருந்த அசுரன் கூறினார். ஆனால் அசுரன் எதிர்பார்த்த எவ்விதமான தகவலுக்கும் அவருக்கு கிடைக்கவில்லை. மாறாக அது அமைதி மட்டுமே அவருக்கு பதிலாக கிடைத்தது. சிறையில் இருந்து தேவர்களுக்கும் தரகாசுரனால் ஏற்பட்ட இன்னல்கள் எண்ணிலடங்கா வகையில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. தேவர்களோ மகாதேவரை வேண்டி நின்றன. மகாதேவரோ யாவும் ஒரு உணர்ந்தராக அமைதி காத்தார். ஏனெனில் தேவி பார்வதி தன்னை உணராமல் இருப்பதாக அறிந்தார். குடில் கொண்டுள்ள இடத்தின் அருகில் தான் வைத்துள்ள எம்பெருமானான சிவபெருமானின் சிலைகளை கையில் ஏந்திய வண்ணம் தவம் புரிவதற்காக மலையில் யாவரின் நடமாட்டும் இல்லாத அமைதியான ஒரு இடத்தை தேடி சென்றார். அவ்விதம் செல்லும் வகையில் தேவி பார்வதி அலங்கார திருமேனியுடன் காணப்பட்டார். கைகளில் லிங்கம் இருக்கும் பட்சத்தில் சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்கான பூக்களை பறிக்க இயலவில்லை. எனவே லிங்கத்தை ஒரு பாறையின் மீது வைத்து மலர்களை பறிக்க சென்றார். எம்பெருமானான சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்கான மலர்களை பறித்த மகிழ்ச்சியில் தான் வைத்திருந்த சிவலிங்கத்தை எடுக்க முற்படுகையில் முனிவர்கள் சிலர் எம்பெருமானை வழிபட்டு கொண்டிருந்தனர். அதனால் அவர்களின் பிரார்த்தனைகள் முடியும் வரை பார்வதி தேவி அமைதி காத்தார்.
நாராயணிடம் உபயம் கேட்கும் பார்வதி தேவி. நாரதர் தேவியிடம் வந்திருப்பவரை புதிய நபராக கருதாமல் தங்களின் உடன்பிறப்பாக எண்ணி தங்களின் மனதில் எண்ணிய சிலையை முடித்து தருமாறு கூறினார். இருப்பினும் தேவி அவர்கள் அதை நானே நிறைவே செய்வேன் என்று கூறினார். பின்பு நாரதர் தேவியிடம் எடுத்துரைக்க தன் மனதில் விருப்பம் இல்லை என்றாலும் நாரதர் ரிஷியின் அறிவுரைகளை ஏற்று அருகில் இருந்த மங்களகரமான மஞ்சள் நிற கயிற்றை எடுத்து சிறப்பியின் கைகளில் அவரின் மனைவி அருகில் அமர்ந்து இருக்க தேவி பார்வதி அணிவித்தார். இக்காட்சியானது நாரதர் பார்வையில் மாற்று உருவத்தில் இக்குடிலை அடைந்த சிற்பியாகவும் அவரின் மனைவியின் உண்மை உருவமான வைகுண்டத்தில் வீற்றிருக்கும் லட்சுமி தேவியுடன் உள்ள நாராயணின் கைகளில் தேவி பார்வதி தங்களை தன்னுடைய தமையனாக ஏற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்தும் வகையில் கயிற்றை கட்டினார். இந்த காட்சியை காண தான் என்ன தவம் செய்தனோ என தன் மனதில் அகமகிழ்ந்தார். நாரதர் பார்வதி தேவி செய்த பல லிங்கத்தை எம்பெருமானான சிவபெருமான் பூர்த்தியாகாமல் தடுத்தார். ஆனால் நாராயணன் கையால் உருவாகும் சிவலிங்கத்தை என்னால் மட்டுமின்றி எவராலும் எவ்விதம் நிறைவேறாமல் தடுக்க இயலும் என சிவபெருமான் எண்ணி எவ்விதமான இடையூறுகளை ஏற்படுத்தாமல் அமைதி காத்தார். பின்பு சிறப்பையான ஒரு நாராயணன் தனது சகோதரியான பார்வதி தேவியின் விருப்பமான சிவலிங்கத்தை பூர்த்தி செய்தார். ஆனால் பார்வதி தேவி சிற்பியை கண்டு தங்கள் யார் என்று கூறுமாறு கேட்டார். மாற்று உருவத்தில் வந்த நாராயணன், நான் பல வருட சிறப்பு கலையில் அனுபவம் கொண்ட சாதாரண சிறப்பியாவேன் என்று கூறினார். ஆனால் தேவி பார்வதிக்கு சிறப்பியின் கூற்றல் நம்பிக்கை ஏற்படவில்லை. ஏனெனில் சிவபெருமானின் சிலையை செய்வதில் பல்வேறு விதமான இன்னல்கள் உண்டாகியது. ஆனால் இவரோ எவ்விதமான சிரமங்களுக்கு ஆளாகாமல் சிலையை நிறைவு செய்தார். எனில் இவர் சாதாரணமான சிறப்பு இல்லை என்பதை உணர்ந்தார். மேலும் உதவி பார்வதி, தாங்கள் யார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன், தாங்கள் யார் என்று கூறுமாறு பணிந்து நின்றார். இனி எவ்விதம் உரைத்தாலும் பயனில்லை என உணர்ந்த நாராயணன் தன்னுடைய மாற்று உருவத்தை விடுத்து உண்மையான நாராயணனின் வடிவத்தை தேவி லட்சுமியுடன் இணைந்து காட்சியளித்தார். பார்வதி தேவியும் நாதரும் அக்காட்சியை கண்டு மகிழ்ந்தனர். இருப்பினும் தேவி பார்வதி நாராயணிடம் ஒரு உபயம் வேண்டும் என கூறி நின்றார். தன்னுடைய சகோதரியின் கோரிக்கையை நிறைவேற்றுவது ஒரு தமையனின் கடமையாகும் என கூறினார் நாராயணன். பார்வதி தேவி, இனி மேற்கொண்டு தாங்கள் எனக்கு எவ்விதமான உதவியும் செய்ய வேண்டாம் என்று கூறினார். ஏனெனில் இனி வரும் செயல்கள் யாவும் ஆணையை செய்து முடித்தல் என்பதே என் விருப்பமாகும். இனி தாங்கள் மேற்கொண்டு எவ்விதமான உதவியும் செய்ய வேண்டாம் என்று பணிந்து நின்றார். தேவியின் வேண்டுகோளுக்கு இணங்கி நாராயணனும் அவ்விதமே அருள் பாவித்து மறைந்தார். இவ்விடத்தில் நிகழ்ந்தவை யாவையும் தன் ஞான பார்வையால் உணர்ந்த ஏம்பெருமானான சிவபெருமான் தோல்வி அடைந்தாலும் நீரே வெற்றி கொண்டாய் பார்வதி தேவி என கூறினார். நமது உடலில் சக்கரங்கள் அமைந்துள்ள இடங்கள். மனித உடல் என்பது இரு விதமான வடிவங்களை கொண்டது. அதாவது மனித உருவம் கண்களுக்கு புலனாகும் ஒரு வடிவமாக மற்றும் கண்களுக்கு தெரியாத சக்திகள் நிறைந்த வடிவமாகவும் காணப்படுகின்றன. இதில் சக்கரங்கள் கண்களுக்கு தெரியாத சுச்சம் உருவத்தில் உள்ள சக்தி மையங்களுடன் நமது முதுகெலும்பின் கீழிருந்து மேலாக அமைந்துள்ளன. உடலில் உள்ள சக்கரங்கள். நமது உடலில் 7 விதமான சக்கரங்கள் புலப்படாத சுச்சம உருவத்தில் உள்ள சக்தி மையங்களை கட்டுப்படுத்துகின்றன. மூலாதாரம், சுவாஸ்தினம், மணிபூரகம், அநாகதம், விசுகத்தி, ஆக்கினை, துரியம் என்பனாகும். பார்வதி தேவி சிவலிங்கத்தை பூர்த்தி செய்தாரா? பார்வதி தேவி சிறிது தூரம் சென்றதும் வயதான முதியவரும் உடல்நிலை சரியில்லாத அவருடைய மகனாக இருந்தவர்கள் சுயம் உருவம் பெற்ற நாரதரும் நந்தி தேவரும் பார்வதி தேவியை கைலாயத்திற்கு விரைவில் வருகை தருவார் என கூறினார்.
சிவபெருமான் பார்வதி தேவியின் குணங்கள் சதி தேவியிடம் இருந்து முற்றிலும் மாறுபட்டுள்ளன. நந்தி தேவரோ சிவபெருமானிடம் தங்களின் அன்பிற்காக பல இன்னல்களை அனுபவித்தும் அதை எண்ணி மகிழ்கின்றார் என கூறினார். தேவியின் மனதை மாற்ற வேண்டும் என எண்ணிய எம்பெருமானின் மனதில் பார்வதி தேவி இடம் பிடிக்க ஆரம்பித்ததை உணரத் தொடங்கினார். நந்தி தேவர் எண்ணில் பார்வதி தேவி பற்றிய உரையாடல்கள் நிகழும்போது எம்பெருமான் சினம் கொள்வார். ஆனால் இன்று எதுவும் நிகழ்வில்லை என்பதை எண்ணி அகம் மகிழ்ந்தார் நந்தி தேவர். சிவலிங்கம் செய்வதற்காக புனித நதியில் இருந்து நீர் எடுத்து பின்புதான் தங்கியிருக்கும் குடிலுக்கு தேவி வந்தார். குடிலில் எடுத்த வந்த நீரை பாதுகாப்பாக வைத்துவிட்டு பின் லிங்கம் செய்வதற்கான பணியை தொடங்கிய தருணத்தில் நாரத முனிவர் வருகை தந்தார். பார்வதி தேவி நாரதரை வணங்கி உபசரித்து விட்டு தன் பணியை தொடரும் முன்பு தன்னுடைய பெற்றோர்களை மனதார எண்ணினார். பின்பு மனதில் சிந்தனைகளுடன் எடுத்து வந்த நீரை கொண்டு சிவலிங்கத்தை செய்ய தொடங்கினார். இருப்பினும் லிங்கம் பூர்த்தியாகும் தருணத்தில் அனைத்து காற்றில் கரைந்து போயின. என்ன அனர்த்தம் இன்னும் நிகழ்போகிறதோ என்று தேவி என்னும் தருணத்தில் நாரத முனிவர் தேவியை சமாதானம் செய்து மீண்டும் முயற்சி செய்து சிவலிங்கத்தை பூர்த்தி செய்யுமாறு கூறினார். ஆனால் பல முறை முயன்றும் சிலைகள் யாவும் முழுமடையாமல் காற்றில் கரைந்து வண்ணமாக இருந்தன. கைலாயத்தில் லட்சுமி தேவியுடன் இருந்த நாராயணன் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் யாவையும் பார்த்து கொண்டு இருந்தார். ஆனால் லட்சுமி தேவியோ தன் கணவரான நாராயணனை கண்டு பார்வதி தேவி அடையும் இன்னல்களை நியாயமற்றது என கூறினார். வலிமை கொண்டவர் எளியவர்களை எவ்விதம் இன்னல்களுக்கும் ஆளாக்குவது என்பது ஒரு முறையன்று என தன் பதியிடம் கூறினார். நாராயணன் அங்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கும் செயல்களின் நோக்கங்களை நன்கு உணர்ந்தவர். இருப்பினும் தன் பக்தர்கள் இன்னல்களுடன் இருப்பதை காண நாராயணன் தன் மனைவியுடன் மாற்று உருவத்தில் வந்தார். அதாவது சிலைகள் செய்யும் சிற்பிகளாகவும் அவருக்கு உதவியாக லட்சுமி தேவியும் அங்கு வந்தனர். பின்பு சிறப்பியாக வந்த நாராயணன் லட்சுமி தேவி அவர்கள் பார்வதி தேவி இருக்கும் குடிலை அடைந்தனர். அவ்வேளையில் சிலையை முழுமையாகாமல் இருந்ததையும் மனதிற கொள்ளாமல் வந்தோரை வரவேற்று உபசரித்தார். பின்பு தன் பணியை மீண்டும் தொடர அவர்களிடம் அனுமதி கேட்டார். பின் சிற்பியாக வந்தவர் பார்வதி தேவியிடம், என்னுடைய தாகத்தையும் பசியும் போக்கிய உங்களுக்கு நான் ஏதாவது உபாயம் செய்ய வேண்டும் என்று கூறி நின்றார். வந்திருப்பவர் யார் என்று நாதர் நன்கு உணர்ந்தார். இருப்பினும் அதை தேவியின் முன் கூறாமல் மௌனம் காத்தார். பின்பு ஒரு நாரதரோ தேவியின் விருப்பத்தை எல்லாம் அறிந்த ஒரு நாராயணனுக்கு எடுத்து கூறினார். பின்பு மாற்றும் உருவத்தில் வந்த நாராயண தேவி, நான் ஒரு சிற்பியாவின், என்னால் அனைத்து வகையான சிற்பங்களும் செய்ய இயலும் என்று கூறினார். இருப்பினும் தேவி, நான் ஏற்ற பணியை நானே செய்தல் என்பதை உசிதமாகும் என்று கூறி அவரின் உதவி வேண்டாம் என்று அவருடைய மனம் புண்படாத வகையில் கூறினார். ஆனால் அங்கு நாதர் இருப்பதை மறந்தார். பின் நாதர் தன் பணியை தொடர்ந்தார். பிரபஞ்ச சக்திக்கும் நம் உடலில் உள்ள சக்கரத்திற்கும் உள்ள தொடர்பு யாது? நம் உடலில் உள்ள இந்த சக்கரங்களை பிரபஞ்ச சக்தியை நம் உடலின் நிலைக்கு ஏற்றவாறு, அதாவது நமது உடல் உறுப்புகளின் தேவைகளுக்கு தேவைப்படும் சக்திகளாக மாற்றி தருகின்றன. நமது உடலில் இருக்கும் சக்தியை பரிமாற்றி தரும் சக்கரங்களின் வடிவம் யாது? சக்கரம் என்றாலே அது வட்ட வடிவமாகும். எனவே நமது உடலில் உள்ள சக்கரங்கள் யாவும் வட்ட வடிவங்களாகும். புனித நதியை தேடி செல்லும் பார்வதி தேவி. சிவபெருமான் சினம் கொண்டு நந்தியே, யார் உமக்கு அன்னையாவர் என்று சினத்துடன் உரைக்க, நந்தி தேவரோ இவ்வுலகை படைத்த சர்வத்தையும் தன்னுள் அடக்கி சர்வசராக விளங்கும் தங்களை மனம் செய்து கொள்ள போகும் பார்வதி தேவியே அனைவருக்கும் அன்னையாவார் என்று கூறினார். நான் எப்போதும் யோகியாக இருக்க விரும்புகிறேன். என்னை மனம் செய்து கொள்ள வேண்டுமாயின் பல சோதனைகளை கடந்து வெற்றி கொண்டால் மட்டுமே தேவி பார்வதியை என்னால் மனம் செய்ய இயலும். அந்த சோதனைகள் யாவும் கடினமானவையாக இருக்கும் என்று கூறினார்.
பார்வதி தேவி வனத்தில் குடில் அமைத்து அங்குள்ள ஒரு மரக்கன்றுகள் மற்றும் செடிகளும் தண்ணீரில் ஊற்றி அங்குள்ள பறவைகளுக்கு உணவளித்து விட்டு லிங்கம் செய்வதற்காக தண்ணீரை எடுத்து வர ஆயத்தமானார். உடனிருந்து தோழிகள், தேவி, நாங்கள் சென்று எடுத்து வருகிறோம், எங்கிருந்து எடுத்து வர வேண்டும் என்று கூறினால் போதும் என்றார்கள். மேலும் பாதைகள் யாவும் சீரானதாக இல்லை எனவும் எடுத்து உரைத்தனர். ஆனால் தேவியோ, நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு மிக்க நன்றி, ஆயினும் இது என் வாழ்க்கை வேண்டி நான் ஏற்ற பணிகள் யாவையும் நானே செய்தல் என்பதே உசிதமானதாகும் என்று பார்வதி தேவி தன் தோள்களிடம் கூறிவிட்டு கைலாய் மலையில் உள்ள புனிதமான நதி தோன்றும் இடத்தை தேடி தனது பயணத்தை தொடர்ந்தார். தரகாசுரன் தனது குருவான சுக்கிராச்சாரியாய் கண்டு நிகழ்பவை யாவும் விசித்திரமாக உள்ளது குருவே என்று கூறினான். எந்த நிகழ்வுகளும் உமக்கு விசித்திரமாக உள்ளது என குரு கேட்டார். அதற்கு தரகாசுரன், தேவர்கள் அநேகம் நபர்களை நான் சிறைபிடித்தாலும் சிலர் மட்டுமே வெளியில் உள்ளனர். அந்த சில நபர்கள் இவர்களை காக்கவும் மீட்கவும் எவ்விதமான பணியை செய்யவில்லை. மேலும் இந்திரன், அக்னி தேவர் முதலானோர் எங்கு உள்ளார்கள் என்பதையும் அறிய முடியவில்லை. குருவே, இதற்கு தாங்கள் தான் ஏதாவது உபயம் சொல்ல வேண்டும் என கூறி பணிந்து நின்றார். பார்வதி தேவி தனது தோளில் ஒரு மூங்கிலை வைத்து அதன் இரு புறங்களிலும் இருபானை வைத்து தனது பயணத்தை தொடங்கினார். பல இன்னல்கள் அடைந்து, அதாவது இதுவரை பல பயணங்கள் மேற்கொண்டாலும் அதில் சௌந்தரியத்துடன் சென்று வந்த தேவி இப்பயணத்தில் எவ்விதமான சௌந்தரியம் இல்லாமல் தனியாகவே தனது பயணத்தை தொடர்ந்து இறுதியில் புனித நதியை கண்டார். அளவற்ற மகிழ்ச்சியுடன் அந்நதியில் இருந்து நீரை எடுத்து செல்லலாம் என எண்ணி மூங்கிலில் உள்ள பானைகளை எடுத்து புனித நதி தோன்றும் இடத்திற்கு அருகில் சென்றதும் பனிகள் விலகி ஒரு மாய தோற்றம் உண்டாயிற்று. அந்த மாயையில் சதி தேவியும் சிவபெருமான் மட்டுமே இருந்தார்கள். அந்த மாயையில் சதி தேவி திருமணம் முடிந்து கைலாய் மலையில் குளிக்க வருகையில் நாற்புறமும் திறந்த அமைப்பாக இருந்ததை எண்ணி என்ன செய்வது என யோசித்த கணத்தில் அங்கு திடீரென பணிகள் யாவும் கூடி குறையின் மறுமுனையில் என்ன நிகழ்வது என்று தெரியாத வண்ணம் அனைத்தும் மறைந்தன. என்ன நிகழ்கின்றது என அறிவதற்குள் சிவபெருமான் தன் கையில் தன் மனைவியான சதிதேவி உடுத்துவதற்கான ஆடைகளை வைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தார். அவரை கண்டதும் சதிதேவி அவரிடம் உள்ள ஆடைகளை வாங்கி இப்பணிகளை தாங்கள் புரிவது என்பது ஒரு உசிதமானதல்ல என்று கூறினார். ஆனால் சிவபெருமானோ, என்னுள் பாதியாக இருக்கும் உமக்கு நான் செய்யாமல் எவர் செய்ய இயலும் தேவி என்று கூற, தேவி சிவபெருமானை அரவணைத்து கொண்டார். இந்நிகழ்வுகள் யாவும் பார்வதி தேவிக்கு மாயையாக தோன்றி மறைந்தன. ஒரு மாயையை மறைந்ததும் சுய நினைவிற்கு வந்த தேவி இந்நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ந்தார். சக்கரங்கள் என்றால் என்ன? உயிர் வாழும் ஒவ்வொரு ஜீவனுள்ள உயிர் வாழ்வதற்கான அடிப்படை இயக்கங்கள் நடைபெற வேண்டுமாயின் பல விதமான வேதியியல் மாற்றங்கள் ஒரு உடலில் நிகழ்கின்றன. இம்மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெறவும் நாம் உயிர் வாழ ஏதுவான மாற்றங்கள் நிகழ்வும் அடிப்படையாக இருப்பது சக்தியாகும். இச்சக்தியை நாம் உயிர் சக்தி என்று அழைக்கிறோம். இவ்விதமான உயிர் சக்தியை தோற்றுவிக்கும் வல்லமையை கொண்டவையே நமது உடலில் இருக்கும் சக்கரங்களாகும். யோகி நிலையில் சிவபெருமானை காணும் பார்வதி தேவி. பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி முன்னேறும் போது எரிமலை பிளம்பின் நடுவே குகைகள் யாவும் நெருப்பாக காட்சியளித்தன. எரிமலை பிளம்பின் இடையே தந்தையுடன் தாட்சாயணி தேவையாக இருந்து கற்ற கல்வி, அவர் தம் மீது கொண்டுள்ள பாசம் மற்றும் ஒரு சகோதரிகளுடன் விளையாட்டு மற்றும்
தன்னை கொல்ல வந்த அசுரனை பார்த்து பயந்தபோது சிவபெருமான் அங்கு காட்சியளித்த காட்சிகள் யாவும் தோன்றி மனதை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தின. தேவி பொறுமையாக எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நெருப்பு தத்துவத்தை குறிக்கும் ஒரு மணிப்பூரகம் சக்கரத்தை கட்டுப்படுத்தினர். அதன்பின் நெருப்புகள் நிறைந்த எரிமலை நிலையில் யாவும் விலகி இயல்பு நிலைக்கு வந்தன. சகோதரி பாசு மற்றும் சிவன் மீது கொண்ட மயில் எண்ணங்களால் நான் அடைந்த இன்னல்கள் மற்றும் தாய் தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை போன்ற காட்சிகள் தோன்ற அநாகதம் சக்கரத்தை கட்டுப்படுத்தி அடுத்த நிலையான விசுத்தி சக்கரத்தை அடைந்தார். ஆகாய தத்துவத்தை குறிக்கும் மேலும் சிவபெருமானுடன் தன் தந்தையான தட்சணி யாகத்திற்கு சென்று வருவதாக கூறி சிவனுடன் வாதம் புரிந்த காட்சிகளும் நிகழப்போவதை தவிர்க்க சிவபெருமான் கூறிய அறிவுரைகளை மறந்து தட்சணியின் யாகத்திற்கு சென்று தட்சனுக்கு சாபம் விட்டது. நீர் வளர்க்கும் யாகம் ஒரு பயனற்றதாக போகட்டும் என சாபம் அளித்த காட்சிகள் தோன்றின. மாயை அறிந்து மனதை ஒருநிலைப்படுத்தி விசக்தி சக்கரத்தை கட்டுப்படுத்தி அடுத்த நிலையான ஆக சக்கரத்தை கட்டுப்படுத்த முயன்றார். இறுதியில் பேரானந்தம் அளிக்கக்கூடிய சகஸ்கிரக சக்கரங்களை கட்டுப்படுத்திய பின்பு சிவபெருமான் தவம் மேற்கொண்ட குகையில் தன்னுடைய பழைய நிலையை அடைந்தார். அங்கே சிவபெருமான் பல ஆண்டுகளாக எதையும் உட்கொள்ளாமலும் யாவரிடமும் பேசாமல் தியான நிலையில் அமர்ந்து இருந்தார். சூரியனின் ஒளி கதிர்கள் எல்லா திசைகளிலும் பரவும்போது மையத்தில் அமைதி இருப்பது போன்று சிவபெருமான் வீற்றிருந்தார். எவ்விதமான அசைவும் இல்லாத பரம்பொருளான எம்பெருமானை பிரபஞ்சத்தின் அனைத்து உயிர்களிடத்தும் வாசம் செய்யும் சிவபெருமானை கண்ட நொடியில் திகைத்தும் மன வருத்தத்துடன் அவரின் அருகில் பார்வதி தேவி சென்றார். சிவபெருமான் தியான நிலையில் இருந்த நிலையை கண்டதும் தாட்சாயணி தேவிக்கு சிவபெருமான் அடைந்த இன்னல்கள் யாவும் நினைவுக்கு வர தன்னுடைய செயல்களால் தான் சிவபெருமான் இந்நிலையில் உள்ளார் என்பதை உணர்ந்த பார்வதி தேவி மிகவும் வருத்தம் அடைந்தார். மேலும் தன் மீதே அவரசனம் கொண்டார். பின் சிவபெருமானிடம் தன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி நின்றார். ஆனால் பரம்பொருளான இறைவனிடம் இருந்து எவ்விதமான பதில்களும் வரவில்லை. இதனால் சோர்வற்ற தேவி என்ன செய்வது என யோசித்த கணத்தில் சிவனின் மீது இருந்த தூசிகளை அகற்றி தன்னை மன்னிக்க கோரி வேண்டி நின்றார். இருப்பினும் சிவபெருமானிடம் இருந்து எவ்விதமான அசைவுகளும் உண்டாகவில்லை. இவை யாவற்றையும் கவனித்து பார்த்து கொண்டு இருந்தார். மன்மதன் தேவர்கள் மற்றும் நாரத ரிஷியும் சிவன் பார்வதி இணைவருக்கான சந்தர்ப்பம் இதுவென நினைத்து அந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தன. நாரதரோ தேவேந்திரனிடம் மன்மதன் ஏன் தனது வேலைகளை செய்யாமல் இருக்கிறார் என வினாவினார். எனக்கு அதற்கான காரணம் புரியவில்லை என தேவேந்திரன் பதில் உரைத்தார். மன்மதன் இனியும் பொறுமை காத்தல் என்பது ஒரு உசிதமானதல்ல என நினைத்தார். முதலில் இந்த குகையை ரசனை உள்ள இடமாக மாற்ற எண்ணி தன் வில்லில் இருந்த குகையின் மேல் பக்கத்தை நோக்கிய வண்ணம் அம்புகளை எய்தார். அடுத்த கனபொழுதில் அந்த குகை தனது பழமையான தோற்றத்தை இழந்து பசுமையான சூழலுடன் ஆசைகள் அதிகரிக்கும் வண்ணம் உள்ள இடமாக மாறின. பின் அடுத்த வில்லை தேவியை நோக்கி எய்தார். தேவியும் மனதில் இருந்த கசந்த நினைவுகளை மறந்து புத்து உணர்ச்சியுடன் அழகிய தோற்ற பொலிவுடன் காணப்பட்டார். குகையில் நிகழும் மாற்றங்கள், தன்னிடத்தில் நிகழ்ந்த மாற்றங்கள் யாவற்றையும் உணர்ந்த இந்த பிரபஞ்சம் தன்னையும் சிவனையும் இணைக்க முயல்வதை எண்ணியும் முனிவரின் கூற்றுகள் நினைவுக்கு வர மனம் மகிழ்ந்தார் பார்வதி தேவி.
பார்வதி தேவியை ஏற்றுக்கொண்டாரா சிவபெருமான்? ரதி தேவி தன் பதியானவருக்கு ஏதோ நிகழக்கூடாது அனர்த்தம் நிகழ்ந்ததாக எண்ணி மன்மதன் சென்ற குகையை அடைந்தார். குகையில் இருந்து புகையானது வெளிவந்த மாயமாக இருந்தது. இதை கண்டதும் ரதி தேவி தன் கணவனை நினைத்து கொண்டு சிவபெருமான் தவம் மேற்கொண்ட குகைக்குள் சென்றார். சிவனின் ஒரு ரௌத்திர பார்வை தணிந்து அமைதி வந்தது. தேவி சிவனின் அருகில் சென்றார். ஆனால் சிவபெருமான் தேவியை காணாத தேவன் மீது கோபம் கொண்டு அவ்விடத்தை விட்டு புறப்பட்டார். சிவபெருமான் செல்வதை கண்ட தேவி சுவாமி என்று கூறி அவரின் அருகில் சென்று சிவபெருமானை கண்டார். சிவபெருமானின் கோபம் இன்னும் தனியவில்லை. இன்னும் என்னென்ன அனைத்தும் நிகழ்போகிறதோ என தேவர்களும் ஐயங்கொண்டும் இருந்தனர். அவ்வேளையில் சிவபெருமான் பார்வதி தேவியின் அழைப்பை ஏற்று நின்றார். அதை கண்டதும் தேவர்கள் மனமகிழ்ந்தனர். இனி எவ்விதமான அனர்த்தமும் நிகழ்போவதில்லை. ஏனெனில் தேவி பார்வதி சிவபெருமானின் கோபத்தை தனித்து விடுவார்கள் என நாத ரிஷி கூற தேவர்கள் அமைதி கொண்டனர். ஆனால் சிவபெருமான யார் தேவி நீங்கள் என வினாவினார். நான் யார் என்று நீங்கள் அறிவில்லையா சுவாமி? நான் தான் பார்வதி, உங்களின் இல்லத்தரசி ஆவேன். தாங்கள் கண் திறந்து பார்க்க வேண்டும் என பல காலமாக தங்களின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தேன் என்றார் பார்வதி தேவி. நீங்கள் யார் என்று நான் அறிவேன். ஆனால் நீங்கள் நாடு நபர் நான் என்று கூறினார். சிவபெருமான் ஆயினும் இல்லை சுவாமி, நான் உங்களின் இல்லத்தால் என்றும் என்னை தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி என வேண்டி நின்றார் பார்வதி தேவி. மேலும் எம்பெருமானே, நான் உங்களின் தாட்சாயணி தேவி ஆவேன். நான் இழைத்த பிழைக்கு தாங்கள் அனுபவித்த வந்த இன்னல்களுக்கும் நானே காரணமாவேன். தங்களின் கூற்றுகளை ஏற்காமல் என் தந்தையின் மீது கொண்ட அன்பால் தங்களுக்கு என்னால் நேர்ந்த அவசொற்களை களைய சென்ற இடத்தில் அக்னிக்கு என் உயிரை மாய்த்த அதே தாட்சாயணி தேவி தான் நான் என்று பார்வதி தேவி உரைத்தார். ஆனால் சிவபெருமானோ, நீங்கள் யாராக இருப்பினும் அதை நான் அறிவேன். ஆயினும் நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கும் உங்களின் வாழ்க்கை துணையானவர் நான் இல்லை. வேறு இடம் சென்று தேடுவாயாக என கூறிவிட்டு சிவபெருமான் புறப்பட்டார். இல்லை சுவாமி, நான் உங்களுடன் வாழ்ந்த நாட்கள் தங்களுக்கு நினைவில்லையா சுவாமி? எனக்காக தாங்கள் இயற்றி இசை மற்றும் எனக்கு ஏற்பட்ட ஆபத்தில் இருந்து என்னை காப்பாற்ற நீங்கள் மேற்கொண்ட செயல்கள் என யாவும் தங்களுக்கு நினைவில்லையா? நானே உங்களின் சரிபாதி ஆவேன். நீங்கள் தேடி கொண்டிருக்கும் அமைதியை கொடுக்க வல்லவள் உங்கள் சக்தியின் சரிபாதி என பழைய நினைவுகளை நினைவுபடுத்தும் விதமாக பார்வதி தேவி சிவபெருமானிடம் உரையாடி கொண்டிருந்தார். தேவியின் பேச்சுகளால் எதை மறக்க வேண்டி எம்பெருமான் தியான நிலையில் இருந்தாரோ அதே பழைய நினைவுகளை நினைவுபடுத்தும் விதமாக அமைந்தது. அமைதி காத்து வந்த எம்பெருமானால் இனியும் பொறுத்து கொள்ள இயலாது என எண்ணி நிறுத்த உன் உதல்களை என சினத்துடன் அந்த குகையை அதிர்மளவு உரைத்தார். தாங்கள் தேடும் நபர் நானில்லை என்று ஏற்கனவே உரைத்துள்ளேன். மீண்டும் மீண்டும் தேவையில்லாத பேச்சுகளால் என்னை கோபப்படுத்தாதே தேவி. காலத்தை வீணடிக்காதே. உனக்கான பதியை தேடி கொள்வாயாக என கூறி குகையை விட்டு சிவபெருமான் புறப்பட்டார். தேவி எவ்வளவு முயற்சித்தும் எம்பெருமானை நிறுத்தவும் முடியாமல் அவர் மீது கொண்ட மயிலை விவரித்தும் பயனற்றதாக போனது. தான் படைத்த பிரபஞ்சத்திலே தனக்கு வேண்டிய அமைதியை தர வல்லக்கூடிய இடமானது என்பதுதான் ஒரு தியானம் மேற்கொண்ட இடமாகும். அவ்விடத்தை விட்டு சிவபெருமானும் புறப்பட்டு கைலாயி மலைக்கு சென்றார். தான் பதியானவர் பார்வதி தேவி மற்றும் இவர் எம்பெருமான சிவபெருமானை இணைக்க வந்த தன் சுவாமியை தேடி ரதி தேவி இறுதியில் பார்வதி தேவி இருந்த இடத்தை கண்டறிந்தார். மன்மதனின் அம்பாள் நெற்றிக்கண் திறக்கும் சிவபெருமான் குகையில் நிகழ்ந்த மாற்றங்களை கண்ட
நாரத ரிஷி தேவேந்திரனை நீர் அனுப்பிய மன்மதன் மட்டுமே இச்செயலை இவ்விதம் புரியக்கூடிய ஆற்றல் கொண்டவர் என கூறி மன்மதனை அனுப்பி நீர் சரியானவரை தான் தேர்வு செய்து உள்ளாய் என தேவேந்திரனை பாராட்டினார். மன்மதனோ அடுத்த கட்டமாக ஆசைகளை தூண்டக்கூடிய தன்னிடம் வலிமை வாய்ந்த அம்பினை தியான நிலையில் இருக்கும் எம்பெருமானை நோக்கி எய்தார். தியான நிலையில் இருந்து சிவபெருமான் பார்வதி தேவியை ஏற்றுக்கொள்வார் என தேவர்கள் யாவரும் எதிர்பார்த்து சுப வேலைகள் நிகழும் என நினைத்த மாத்திரத்தில் அனைத்து நேர்மாறாக நிகழ்ந்தன. பார்வதி தேவியின் மனதை தான் எய்த அம்பினால் மாற்றியதை போன்ற இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து போர்க்களிலும் கலந்துள்ள எம்பெருமானை நோக்கி அம்பினை எய்த ஆயத்தமானார். மன்மதன் இருப்பினும் எல்லா கொண்டவருமான சர்வேஸ்வரனின் வணங்கிதான் இழைக்க போகும் தவறினை மன்னிக்க வேண்டினார். பின் ஆசைகளை தூண்டக்கூடிய நீல அம்பனை எடுத்த சிவபெருமானை நோக்கி எய்தார். மன்மதன் எய்திய அம்பினால் சிவனின் மீது உள்ள காதல் எண்ணங்கள் ஒரு மிகவுற்று சிவனை பார்த்த வண்ணம் பார்வதி தேவி இருந்தார். தன் பதியானவர் எப்போதும் தவத்தில் இருந்து எழுந்து என்னை அழைப்பார் என ஒவ்வொரு கணப்பொழுதிலும் எண்ணங்கள் அதிகரித்து வண்ணம் பார்வதி தேவி இருந்தார். தாட்சாயணி தேவியின் மறைவுக்கு பின் அவர்களின் உடற்கூறுகளை சக்தி பீடங்களாக அமைத்து அதன்பின் இவ்வுலக வாழ்க்கையை மறைந்து தன்னிலை அறிந்து தியான மார்க்கத்தில் அமைதி நிலையில் இருந்து சிவபெருமானை மன்மதனின் அம்புகள் அவருக்கு இடையூறை ஏற்படுத்துவது போல் அமைந்தது. இதனால் சிவபெருமானின் கோபம் மிகையுற்றன. தேவர்கள் தியான நிலையில் இருந்து தாட்சாயணி தேவியின் அம்சமாக உள்ள பார்வதி தேவியை ஏற்றுக்கொண்டிருந்த இந்நாள் வரை தரகாசுரனால் அனுபவித்து வந்த இன்னல்களை களைய சிவபெருமான் அருள் புரிவார் என எதிர்பார்த்த தேவர்களுக்கு அவர்கள் நினைத்த செயலுக்கு எதிர்மாறாக நடந்தன. சிவனின் அன்பு பார்வையால் பார்வதி தேவி அரவணைக்கப்படுவார் என எண்ணியவர்களுக்கு அவரை நெற்றிக்கண் திறந்தது என்பது அவ்வளவு சுப நிகழ்வுள்ள மற்றும் ஏதோ அசம்பாவிதம் நிகழ உள்ளது என நினைப்பதற்குள் சிவபெருமானின் கோபத்தால் நெற்றிக்கண் திறந்து அதில் இருந்து வந்த நெருப்பு சுபாலைகளை மன்மதனை நோக்கி சென்றன. தான் செய்த பிழையால் ஏற்பட்ட நெருப்பு சுவாலைகள் தன்னை நோக்கி வந்து அதில் எரிய ஆரம்பித்தார். மன்மதன் யாரும் எதிர்பார்க்காத இந்த நிகழ்வால் மன்மதன் சிவபெருமானின் கோபத்திற்கு ஆளாகி முழுவதும் எரிந்து சாம்பலாகினார். இது நாள் வரை அமைதியாக இருந்த பக்தர்களுக்கு அருள் பாவித்து வந்தவரும் தன்னை விரும்பியவரையும் அரௌத்திரமாக பார்த்த பார்வதி தேவி என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றார். மன்மதன் சிவபெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து வரும் நெருப்பு சுவாலையால் எரிவதை கண்ட தேவர்கள் பிரபஞ்சத்தில் ஒரு உதித்த உயிர்களை காக்கும் கடவுளான ஒரு விஷ்ணுவிடம் சென்று மன்மதன் சிவனின் கோபத்தால் எரிக்கப்பட்டு இருக்கிறார். இவ்விதம் தொடர்ந்தால் மன்மதன் அழிந்து சாம்பலாகி விடுவார். பிரபுவே, தாங்கள் தான் சிவபெருமானின் சின்னத்தை குறைத்து மன்மதனை காக்க வேண்டும் என வேண்டி நின்றனர். ஆனால் விஷ்ணு, என்னால் எதுவும் செயல இயலாது. ஏனெனில் சிவபெருமானின் மூன்றாம் கண் எந்த நோக்கத்திற்காக திறந்துள்ளதோ அந்த நோக்கத்தை முடிக்கும் வரை கண்கள் மூடுவது என்பது சாத்தியமில்லை. இப்பணியை என்னாலும் பிரம்மாவாலும் கூட செய்ய இயலாது என்றார். சிவபெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து வந்த நெருப்பு சுவாலையால் மன்மதன் எரிந்து சாம்பல் ஆனதும் சிவனின் கோபம் குறைந்து நெற்றிக்கண் இமைகளை மூடியதும் பின் தியான நிலையில் இருந்த சிவபெருமான் கண்களை திறந்தார். அவரின் அருகில் பார்வதி தேவி திகைப்புடன் நின்று கொண்டு இருந்தார். இந்நிலையில் மன்மதனின் வருகைக்காக காத்து கொண்டிருந்த ரதிதேவி மனதில் ஒரு இனம் புரியா கவலையும் பதற்றத்தையும் உணர்ந்தாள்.
சிவபெருமானால் மீண்டும் உயிர் பெற்ற மன்மதன் இந்திரதேவன் தான் மேற்கொண்ட செயலுக்கான காரணத்தை சிவபெருமானிடம் எடுத்து உரைத்து கொண்டிருந்த கணத்தில் சிவன் அமர்ந்த தியானம் மேற்கொண்டு குகையில் இருந்த ரதி தேவி சிவபெருமானை காண கைலால் மலைக்கு வந்தார். அங்கு தேவேந்திரனுடன் உரையாடி கொண்டிருந்த சிவபெருமானை கண்டு தங்கள் உரையாடல்களை ஒரு குறுக்கிடுவதற்கு என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் இந்திரதேவா என கூறி சிவனை கண்டு பணிந்து நின்றுதான் அடைந்த இன்னல்களை பற்றி கூறி அதற்கு தாங்கள் தான் ஒரு விமர்சனம் தர வேண்டும் என்று வேண்டினாள். இந்த அடியன் தங்களை தஞ்சம் அடைகிறேன் என்று ரதிதேவி கூறினார். ஒரு தேவர்களும் மற்றும் தேவேந்திரன் ரதிதேவியை அடைந்த இன்னல்களை கண்டு மேலும் உலகில் பிற்படுத்த உயிர்களுக்கு உள்ள இந்த சங்கடங்களை அறிந்து நீக்கும் சங்கடநாதரே ரதிதேவி தமது காதல் கணவனை இழந்து நீங்காத துயரத்தில் மிகவும் ஒரு சோகமற்று இருக்கின்றாள். அவர்களின் சோகத்தை கலைத்தறிய தங்களின் நெற்றி கண்ணால் இருந்து வந்த நெருப்பு ஒரு ஜுவாலையால் அழிவற்ற காமதேவனை மீண்டும் உயிர்ப்பித்து ரதிவி அடைந்த இன்னல்களை நீக்கி அருள வேண்டும் என தேவர்கள் சிவபெருமானிடம் தங்களின் கோரிக்கைகளாக எடுத்து கூறினார்கள். கருணாமூர்த்தியான சிவபெருமான் மன்மதன் செய்த செயல்களை யாவும் மறந்து ரவிதேவியின் கண்களுக்கு மட்டும் புலனாகும்படி மன்மதனை தோற்றுவித்தார். உடலென்று இருப்பினும் ஸ்ரீ கிருஷ்ணன் தோராக புரியல் ருக்குமணி உடன் சேர்ந்து புதல்வர்களை தோற்றுவிப்பார். அந்நிகழ்வின் போது பிருத்திய மன்னன் என்ற பெயரில் உடலற்ற மன்மதன உடல் பெற்று சம்பாரசுரனை வதம் செய்து ரதி தேவியை அடைவார் என அருள் புரிந்தார். சிவபெருமான் தவம் மேற்கொண்டு குகையில் தனிமையில் இருந்து பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்தும் கலக்கமுற்றும் அவருடன் உரையாடல் நிகழ்த்திய நினைவுகளை எண்ணிய வண்ணம் அமர்ந்திருந்தார். வெகு நேரமாகியும் தன் மகளான பார்வதி தேவி இன்னும் அரண்மனைக்கு வரவில்லை என்னும் கலக்கத்துடன் சிவபெருமான் தியானித்த குகையை நோக்கி இமாவன் சென்றார். உடலின்றியும் உயிர் பெற்ற ஒரு மன்மோதன் ரதி தேவியும் சிவபெருமான் பாதம் பணிந்து ஆசை பெற்று சிவபெருமான் குறிப்பிட்ட சம்பாரசூரன் என்னும் அசுரன் மாறும் தலைநகரத்திற்கு புறப்பட்டனர். தேவேந்திரனே எல்லோருக்கும் கருணை பாவிக்கும் கருணாமூர்த்தியே ரதிதேவி அடைந்த தூக்கத்தை நீங்க ஒரு உபயம் அளித்து தாங்கள் தேவி பார்வதியுடன் இணைந்து எங்களின் துயரங்களை நீக்கியுறீர்களோ என கூறி முடிப்பதற்குள் யார் அந்த பார்வதி தேவி என சிவபெருமான் உரைத்ததும் அதுவரை மகிழ்வுடன் சென்றிருந்த ஒரு சுப நாளிகைகள் அசுபமாயின. உடனே ஒரு நாராயணோ தாட்சாயனின் தேவியின் மறுபிறப்பை பார்வதி தேவி ஆவார்கள். அவர்களை தாங்கள் மனம் புரிந்து ஒரு யோகி நிலையில் இருந்து இல்லற வாழ்க்கைக்கு மாற வேண்டும். இப்போது அதற்கான காலம் வந்துவிட்டது. ஆதிசக்தி தங்களுடன் இணைவதற்கான காலம் கனிந்து உள்ளது என கூறினார். ஆனால் சிவபெருமானே, எனக்கு மீண்டும் இல்லற வாழ்க்கைக்கு மாற விருப்பமில்லை என்று நான் எப்பொழுதும் யோகிதான் என்று கூறிவிட்டார். திருமண வாழ்க்கையில் நிகழ்ந்த சுப நினைவுகளை கூட விட வலியும் வேதனையுடன் கூடிய நினைவுகளை அதிகம். இனி வரும் காலங்களில் சிவனின் சித்தாந்தம் என்பது யோகி நிலையாகும் என திடமாக உரைத்து பஞ்சபூதங்களில் மறைந்தார். சிவபெருமானின் இது போன்ற முடிவினை சற்றும் எதிர்பாராத தேவர்கள் என்ன செய்வது என அறியாமல் குழம்பி நின்றன. ஆனால் ஒரு நாராயணோ புன்முறுவலுடன் காட்சியளித்து அனைவரின் கலவுகளையும் போக்கும் வண்ணம் இருந்தார். தேவர்களும் நாராயணின் புன்முறுவலின் அர்த்தங்கள் புரியாமல் நின்றன. பிரம்மதேவரோ சிவபெருமானின் இந்த எதிர்பாராத முடிவினை கண்டு மன வருத்தத்தில் உள்ளோம். ஆனால் தாங்களோ இன்முகத்துடன் காட்சியளிக்கின்றீர்களே
எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு உரைத்தால் எங்கள் அனைவருக்கும் இன்பம் பயக்கும் என கூறினார். சிவபெருமானின் திருவிளையாடல். மாயை மறைந்ததும் சுய நினைவிற்கு வந்த தேவி இந்நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ந்தார். அந்த சமயத்தில் நந்தி தேவர் அங்கு வந்து தேவியை பணிந்து நின்றார். நந்தி தேவரோ தாங்கள் விரைந்து கைலாயம் வர வேண்டும் என கூறினார். பார்வதி தேவி என் கணவரான சிவபெருமானுடன் விரைவில் கைலாய மலைக்கு வருகிறேன் என்று கூறி கைகளில் தண்ணீர் பானைகளை ஏந்தி புனித நதியின் அருகில் செல்ல புறப்பட்டார். அந்த சமயத்தில் நந்தி தேவர் தாம் தண்ணீர் கொண்டு வருவதாக கூறி பானையை வாங்க முற்படுகையில் நந்தி தேவரே இப்பயணம் எனக்கான பயணமாகும் என்று கூறினார். இதில் எவர் உதவியுமின்றி சிவபெருமானை அடைவதற்கான செயல்களை நான் செய்தல் மட்டுமே வெற்றி என்னுடையதாகும் என கூறி புனித நதியில் இருந்து நீரை பானையில் எடுத்தார். ஆயினும் பானையில் எவ்விதமான சேதமும் இல்லாத பட்சத்தில் நதியிலிருந்து எடுத்த நீர் பானையில் நீரமாம்பல் அனைத்தும் மறைந்து போயின. இதில் என்ன அனர்த்தம்? பானையில் நீர் எடுக்க நீர் குறைவதை கண்ட தேவி என்னவென்று புரியாமல் நின்றார். ஆனால் நந்தி தேவரோ இது எம்பெருமானின் திருவிளையாடல் என்பதை உணர்ந்தார். ஆனால் தேவி சிறிது நேரம் சிந்தனைக்கு பின் எம்பெருமானின் ஓம் நமச்சிவாய என கூறி பின்பு பானையை நதியில் மூழ்கி நீரை எடுத்தார். பின்பு நதி நீரானது பானையில் இருந்து மறையாமல் அவ்விடத்திலேயே இருந்தது. நதி நீரானது பானையில் இருந்து மறையாமல் அவ்விடத்திலே இருந்ததை கண்ட பார்வதி தேவி மிகவும் மகிழ்ச்சியுற்று காணப்பட்டார். நந்தி தேவருக்கு முன்பு ஏன் பானையின் நீரானது இல்லாமல் போனது தேவி என கேட்டார். அதற்கு தேவியோ நான் பக்தி மார்க்கத்தை விடுத்து மயல் எண்ணங்களால் நிரம்பி இருந்தேன். மேலும் இப்பணியை நான் செய்யேன் என்றாலும் என் கணவரிடம் அனுமதியின்றி செய்தால் அப்பணி நிறைவடையாது. ஆகவே என் கணவரான சிவபெருமான எண்ணி மையல் எண்ணங்களை விடுத்து பக்தியுடன் அவரை வழிபடவே பானையில் நீரானது நிரம்பியது என்றார். நந்தி தேவரிடம் நான் இரவில் என் கணவருடன் கைலாய் மலைக்கு வருகிறேன் என்று கூறி அந்த மகிழ்ச்சியான தருணங்களை எண்ணியவரை தண்ணீர் பானங்களை தோளில் வைத்து பின் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். ஒரு பயணத்தின் போது மையத்தில் வயதான ஒருவர் அவரின் உடல்நிலை முடியாத குழந்தைக்கு தண்ணீர் வேண்டி புனித நதியை நோக்கி வந்தார். அவ்வேளையில் தேவி பார்வதி இரு பானைகள் நிறைய தண்ணீர் கொண்டு வருவதை எண்ணி அவரிடம் தன்னுடைய குழந்தையின் தாகத்தை தணிக்க தண்ணீர் தந்து உதவுமாறு கேட்டு நின்றார். வயதான முதியவர் தனது மகனை காண்பித்து தேவியே இவன் தாகத்தை தணிக்கவே நான் புனித நதி ஓடும் பாதையை தேடிக் கொண்டு இருந்தேன். தாங்கள் சிறிது தண்ணீர் அளித்து இவன் தாகத்தை தணிப்பீர்களா என்றார். தேவியும் சிறிது யோசிக்காமல் தாகத்தில் உள்ள மகனுக்கு தண்ணீர் அளித்தார். தாகம் தணிந்த அந்த வயதான முதியவரின் மகன் என் தாகத்திற்காக நீங்கள் மேற்கொண்ட விரதத்தை பொருட்படுத்தாமல் எனக்கு நீர் அளித்த தேவி அவர்களே என்று நீர் குறையாமல் முழுமையாக இருக்கும் என கூறி உடனே பானையில் நீர் நிறைய ஆரம்பித்தன. முதியவரும் அவருடைய மகனும் தேவிக்கு நன்றி கூறினார்கள். பின் தேவி புனித நதியில் இருந்து எடுத்து நீரை எடுத்துக்கொண்டு தான் தங்கியிருக்கும் குடிலை நோக்கி பயணம் மேற்கொண்டார். சிவபெருமானை மனம் புரியும் விரும்பும் பார்வதி தேவி. பர்வதராஜன் அமைதியுடன் ஆழ்ந்த யோசனையில் இருந்தார். அவ்வேளையில் நாரத முனிவரும் வருகை தந்தார். நாரதரை கண்ட மன்னனான பர்வதராஜன் தான் கண்ட கனவு பற்றியும் அந்த கனவில் நாராயண் வருகை தந்தையும் அதில் அவர் கூறிய கருத்துக்களையும் கூறினார். மேலும் தன் மகள் பார்வதி தேவி சிவபெருமானுக்கு பணிவிடை செய்வது வந்ததில் இருந்து என் மகள் ஏனோ சோர்வான நிலையில் காணப்படுகிறார், அதற்கான காரணமும் தெரியவில்லை என பர்வதராஜன் நாரதரிடம் கூறினார். இனி தாங்கள்
எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என் சொல்லி